நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. படத்துல எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. சாங்கோட விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப மெலோடி சாங்ஸ் மாதிரி செம்மையா இருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. சீக்கிரம் பிரேக்கப் பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பிரேக்கப் பண்ணாதீங்க. டைவர்ஸ் பண்ணாதீங்க. மனசுல லவ் இருந்தா சொல்லிடுங்க. ஈகோ பார்க்காதீங்க. அவ்வளவுதான். அதுதான் சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து பிரேக்கப் பண்ணிடுறீங்க. அது எண்ட் ஆஃப் த டே நம்ம தனியா இருக்கும் போது தான் தப்பு பண்ணிட்டோமோன்றது தோணுதுல. ஸோ அதுக்கு நம்ம சின்ன விஷயத்த உட்காந்து பேசினாலே சரியாயிடும். அதான் சொல்றாங்க. அது ஒரு சின்ன சின்ன ஈகோ பார்த்து பிரிஞ்சு போறதெல்லாம் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். இதான் சொல்றாங்க படத்துல. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப டெபியூட் மாதிரியே தெரியல. எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிருத்திக் அமிதா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் வந்து ஸ்டோரிஸ் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா கொண்டு போயிருக்காங்க. நெகட்டிவ் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு. ஸோ மேபி அதுவே நெகட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரேக்கப் ஆகாம பிரேக் ஃபாஸ்டா இருக்கலாங்க. 1 month 2 months வேணா ரெஸ்ட் எடுக்கலாம். லேடிஸும் வந்து கண்ட்ரோல் வாய் பேச்சுன்றது இருக்குல்ல, சண்டை போகிறதுல கூட இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. அப்போ நம்ம வந்து லேடிஸ் இரிட்டேட் பண்ணி பேசுறதுனால ஆம்பளைங்களுக்கு கோவம் வந்து அதனால அவங்க கோவம் வருது. பட் அவங்க கேரக்டர் வந்து நல்ல கேரக்டராக தான் இருக்கு. விட்டு கொடுத்துட்டு போகணும். எல்லாமே புரிஞ்சுக்கணும். லைஃப்ன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்த ஜென்ரேஷன் வீணாயிடக்கூடாது. ஸோ இதை வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நடிச்சவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. 2 கேரக்டருமே சூப்பராக இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் இருக்காங்கல்ல, செம்ம கேரக்டர். நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். லைஃபை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த பிரேக்கப் இருக்கக்கூடாதுன்றதாங்க சொல்றேன். இது 90s கிட்ஸ் இல்ல, அது 80s கிட்ஸ்ல கூட இருந்திருக்கு. சரிங்களா? அது வந்து நமக்கு தெரியாது. ஓகேங்களா? தெரியாதனால தான் எல்லாமே வந்து பாதி பின்னாடி என்ன நடக்குதுன்ற எல்லாமே எடுத்து சொல்ல முடியாது. இவங்க வந்து நல்லா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த படத்தை வந்து ஸ்டோரி எடுத்திருக்கிறது வந்து நல்ல ஸ்டோரி தான். கான்செப்ட் சரியான கான்செப்ட், சரியான ஒரு இது, டைமுக்கு தகுந்த மாதிரி, இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி. நீங்க வீணாயிடக்கூடாது, எங்க லைஃப் வீணா போச்சு ஓகே ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு இதுதான் இந்த படத்தோட இது. சரிங்களா? ஸோ எல்லாருமே பார்க்கணும். ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கணும். அப்பதான் பேரன் பேத்திலேருந்து எல்லாருக்குமே தெரியணும். இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த வாழ்க்கை உங்களை மாதிரி எங்க லைஃப் கிடையாது. நாங்க இதை விட பெஸ்டா நல்லா வாழ்வோம். அந்த ஈகோ ப்ராப்ளம் மொத்தமா அழிச்சிடுங்க. அவ்வளவுதான். எல்லாருடைய லைஃப் நடிப்பு நல்லா இருக்கு. யாரையும் வந்து குறை சொல்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் அவங்க சூப்பரா வச்சிருக்காங்க. பிரேக்கப் வேண்டாம், பிரேக் ஃபாஸ்ட் இருக்கலாம். இப்போ உள்ள படம் வந்து எதுவுமே ஒரு நாள் வந்து நம்ம தேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரி இல்லை. எப்போ படம் முடியும், எப்போ வெளியில் போவோம், இல்லை எப்போ இன்டர்வல் விடுவாங்க வெளியில் போகலான்ற மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து ஒரு சீன் கூட நாங்கள் கண்ணை வந்து தேட்டரை விட்டு இப்படி அசைக்க முடியல. ஒரு செகண்ட் விட்டால் கூட ஐயோ என்ன போச்சு அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு குடும்ப கதையே ஒரு நல்ல த்ரில்லிங்காக அடுத்து என்னன்ற மாதிரி சூப்பராக இருக்கும். பிக் பாஸில் வந்து நான் அவரை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணேன் என் சேனலில். அப்போவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து என் செல்லக்குட்டின்னு தான் போடுவாங்க. எங்கள் சேனலில் எல்லாருமே அவர் வந்து என் செல்லக்குட்டிலாம் சொல்லுவோம். அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்தார். அவர்கிட்ட இந்த எமோஷன்ஸ்லாம் இருக்கா? ஏன்னா அவர் செல்ல பிள்ளை மாதிரி, ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி, ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது அவர்கிட்ட. நான் இப்போ ராணவர்கிட்ட தான் கேட்டேன், நீங்களா ராணவ் இது உங்களால் இவ்வளோ சீரியஸாலாம் இருக்க முடியுமா? ஏன்னா எல்லா எமோஷன்ஸும் காமிச்சிருக்காரு. ஒரு புதுமுகம்னே சொல்ல முடியாது. பிக் பாஸில் வந்து எல்லோரும் ஒன்று பண்ணால் இவர் ஒன்று பண்ணுவார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் நடக்கும். எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தாங்கன்னா ஏதோ ஒரு லைஃப் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குமா படம்? நல்லா இருக்கு. ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபேமிலி இப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் கதை. நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. பிக் பாஸோட இது நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா படம் பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோட தான் வந்தோம். நல்லா தான் இருக்குப்பா. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி என்னன்னா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு படம். ஸோ நிறைய சீக்வன்ஸ், ஒரு ஃபேமிலியில் எவ்வளோ சீக்வன்ஸ் இருக்கும் ப்ராக்டிக்கலாக காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓவராலாக நல்லா படம். ஆக்சுவலி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு நார்மலி ஒரு ஃபேமிலியில் எதனால் சண்டை வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ப்ராக்டிக்கலாக காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு டிவோர்ஸ்க்கான காரணம் வந்து நிறைய ஃபேமிலிஸில் இதாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அது இதனால தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஆக்சுவலி இதான் ப்ராக்டிக்கலாக இல்லை. ஓவரால் நல்லா இருந்துச்சு. புரியல இல்லை, எல்லாருக்குமே ஒரு இப்போ புதுசாக ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்க பார்க்க வேண்டிய படம். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறவங்க மேக்ஸிமம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த படத்தில் ப்ராக்டிக்கலாக காமிச்சிருக்காங்க.
ஓவராக சூப்பர் படம். குடும்பத்தோட பார்க்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கு. சப்ஜெக்ட் லவ் ஸ்டோரி தான். இப்போல்லாம் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, மறுபடியும் அவங்க திருந்துறாங்க கடைசியில். கஸ்தூரி மேடம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அர்ச்சனா மேடம் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. புதுசாக ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே புது படம் மாதிரியே இது வந்து அவங்க புதுசாக ஆக்ட் பண்ணியே தெரியல, ஆக்டர் மாதிரியே தெரியல. ஏற்கனவே நல்ல படத்தில் நான் நடித்த மாதிரி இருக்காங்க, அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது. ஃபேமிலியோடு போகலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. பெரியவங்க ரொம்ப வயசாகணும் ஏஜ் ஆனவங்களோட பார்க்கலாம், அவ்வளோ நல்லா அவங்கள விரும்பி பார்ப்பாங்க. இது நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே காலேஜ் பசங்க பார்க்கலாம். அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் இதை பார்த்தா கொஞ்சம் திருந்துவாங்க. நல்லா இருக்குங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்து நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியே பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியே பார்க்கலாம்.